நெருங்கி வந்துருங்க. கடைசி உள்ளவர்கள் கொஞ்சம் முன்னால வந்துருங்க. அல்லாஹ்வின் கருணையினால் இன்று 25 ஜுசுக்கள் முடிந்திருக்கின்றன. நாளைய இரவிலிருந்து ஒற்றைப்படை இரவு தொடங்குகிறது. அல்லாஹ் மீதமுள்ள எல்லா நாட்களையும் சிறப்பாக்கி தந்தருள்வானாக. ஒற்றைப்படை இரவுகளிலே சிறப்பு பயான்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் இருந்து வரக்கூடிய ஆலிம் உலமாக்களை கண்ணியப்படுத்தி அவர்கள் சொல்லுகின்ற செய்திகளை கேட்டு நமது வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் அமர்ந்து அந்த விஷயங்களை கேட்கிற போதுதான் வரக்கூடியவர்களை கண்ணியப்படுத்தியதாக ஆகும். அல்லாஹ் அந்த நல்ல அழகான அம்சங்களை நம்மிடத்திலே அல்லாஹ் தந்தருள்வானாக. இன்று ஓதப்பட்ட 1 ஜுசுவிலே ஷூரா என்றே ஒரு சூரா இருக்கு. ஷூரா என்கிற சூரா, அந்த ஷூரா என்பதற்கு மஷோரா, ஆலோசனை என்றுதான் அர்த்தம். அதிலே அல்லாஹ் மஷோராவை பற்றி மிக அழகாக சொல்லுகிறான். வல்லதீன இஸ்தஜாபூ லிரப்பிஹிம் வஅகாமுஸ் ஸலாத வபைனஹும் ஷூரா பைனஹும் என்கிறார். அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், தங்களுக்கு மத்தியிலே மஷோரா இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் மஷோராவை கொண்டுதான் ஒவ்வொரு காரியத்தையும் முடிவெடுப்பார்கள். தாங்களாக தங்களது அறிவே இருந்தாலும் தங்களுக்கு அனுபவமே இருந்தாலும் அவர்கள் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பார்கள் என்றெல்லாம் புகழ்ந்து சொல்கிறார். அதனால் அந்த சூராவுக்கே ஷூரா என்றே பெயர் வைத்திருக்கிறார். அல்லாஹ் இன்னொரு இடத்திலே, அல்லாஹ் குர்ஆனிலே 4வது ஜுசுவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக உத்தரவிடுகிறான். ஓ நபியே, உஹது யுத்தகளத்திலே சஹாபிகளை ஆங்காங்கே நீங்கள் நிற்க வைத்தீர்கள், இங்கே நில்லுங்கள், இங்கே நில்லுங்கள் என்று. கொஞ்ச நேரம் ஆனது, முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைப்பதை போன்று தெரிந்தது. எதிரிகள் எல்லாம் அந்த இடத்தை விட்டும் ஓடியதை போன்று தெரிந்தது. உடனே சஹாபிகள் அந்த இடத்தை விட்டும் நகன்று அந்த போர்க்களத்திற்கு வந்து விட்டார்கள், எதிரிகள் விட்டு சென்ற பொருள்களை எடுப்பதற்காக. அந்த நேரத்தில் பொறுப்பில் இருந்த சஹாபிகள் சொன்னார்கள், போக வேண்டாம், நபியவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள், நபியவர்கள் அழைத்தால் தான் நாம் போக வேண்டும், அதுவரையிலும் இங்குதான் நிற்க வேண்டும். உடனே அந்த சஹாபிகளுக்கு மத்தியிலேயும் கருத்து வேறுபாடு மனிதன் என்கிற வகையில் ஏற்படும் அல்லவா? இல்லை இல்லை, நபியவர்கள் நிற்க வைத்தது உண்மைதான், ஆனால் கடைசி வரையும் இங்கே நில்லுங்கள் என்று சொல்லவில்லை. இப்பொழுது போர் முடிவுக்கு வருகிறது, எனவே நாம் போவதிலே ஒன்றும் தப்பேதும் இல்லை என்று சொல்லி அதற்கான பொறுப்பு நியமிக்கப்பட்ட சஹாபிகள் சொல்லியும் கேட்காமல் போய்விட்டார். பிறகு அந்த இடம் கேப்பாகிவிட்டது. அந்த கேப்பின் வழியாக எதிரிகள் சுற்றி கொண்டு உள்ளே வந்து விட்டார். பார்த்தால் 2 தரப்பிலேயும் எதிரிகளுக்கு மத்தியிலே இஸ்லாமியர்கள் சிக்கிக் கொண்டார். அந்த நிகழ்விலே நிறைய ஷஹாதத்தும் ஏற்பட்டது. அதனால் நபியவர்கள் மிக வருத்தத்தில் இருந்தார்கள். என் தோழர்கள் இப்படி செய்து விட்டார்களே, நான் நிற்க சொன்ன இடத்தில் நின்று கொண்டிருந்தால் அவர்கள் உள்ளே நுழைந்திருக்க மாட்டார்களே, அந்த இடத்தை ஒன்றும் ஏன் நகன்றார்கள்? அந்த கவலை கல்விலே இருந்தது. அதனால் அந்த சஹாபிகள் விஷயத்திலே கொஞ்சம் வருத்தமாக இருந்தார்கள். அல்லாஹ் உடனே சொன்னான், இங்கே வருத்தப்படுவதற்குள்ள நேரம் அல்ல, உங்களது தோழர்கள் உயிரை பணயம் வைத்தவர்கள் போர்க்களத்தில் வந்திருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் கோபித்து விடாதீர்கள். அடுத்தடுத்து நீங்கள் செய்ய போகின்ற ஆலோசனையிலே இவர்களை உதறிவிடாதீர்கள். ஏனென்றால் சொல் பேச்சு கேட்காதவர்கள், நாம் நிற்க வைத்த இடத்தில் நிற்காதவர்கள் என்று இவர்களை கோபித்து அடுத்தடுத்த மஷோராக்களிலே இவர்களை ஒதுக்கி நீங்களாக எதையும் முடிவெடுக்காதீர்கள். தவறே நிகழ்ந்து விட்டது உண்மைதான், அவர்களுக்காக என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். மீண்டும் அடுத்தடுத்த மஷோராக்களிலே அவர்களையே கூப்பிடுங்கள். அந்த தவறு இழைத்தவர்களையே கூப்பிடுங்கள், அவர்களுக்கு உணர்த்துங்கள். கடந்த முறை இப்படி தவறு நிகழ்ந்து விட்டது, இனி அப்படி தவறு நிகழக்கூடாது என்று சொன்னால் அவர்களுக்கு புரியும்.
ஆனால் ஒதுக்கி வைத்தால், அவர்களை விலக்கி வைத்தால் புரியாது. எனவே அவர்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், அணைத்துக் கொள்ளுங்கள். யாரையும் தூர விளக்காதீர்கள், அவர்களை பிரிக்காதீர்கள், இணைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில். அப்படி என்றால் மஷூரா என்பது எவ்வளவு முக்கியமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் ரப்பிடத்திலே கைரை தேடினால் அதற்கு பெயர் இஸ்திகாரா. ரப்பிடத்திலே கைரை தேடினால் அதற்கு இஸ்திகாரா. நபியவர்கள் சொன்னார்கள், யார் ரப்பிடத்திலே கைரை தேடினாரோ அவர் நஷ்டமடைய மாட்டார். பிறகு தங்களுக்கு மத்தியிலே எவர் மஷூரா செய்து கொண்டாரோ அவள் தோல்வியை தழுவ மாட்டார். எப்படி சொன்னார்கள்? ரப்பிடத்திலே கைரை தேடியவர் நஷ்டமடைய மாட்டார். தன்னுடைய அன்பர்கள், நண்பர்கள், வீட்டினுடைய குடும்பங்கள், அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் சேர்ந்து மஷூரா செய்தால் அவர்கள் தோல்வியை தழுவ மாட்டார்கள், வெற்றிதான் நிச்சயம் என்று நபியவர்கள். அப்படி என்றால் மஷூரா இருக்கணும். நான் ரொம்ப அறிவாளி, நான் ரொம்ப அனுபவசாலி, எனக்கு எவரும் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, எனக்கு சொல்றீங்களா, என்ன பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுது, இப்படிலாம் சொல்லக்கூடாது. அகம்பாவத்தின் உச்சகட்டம். ஆனால் ஒரு சிலர் வாயை திறந்தாலே இப்படித்தான் பேசுவார்கள். ஆளை பார்த்தா ஒண்ணும் இருக்காது, சுக்கமா இருப்பாங்க. ஆனா அறிவு தனக்கு பெரிய அறிவு இருப்பதாகவும் பெரிய அனுபவம் இருக்கிறதாகவும் நடையும் பேச்சு எல்லாமே இப்படித்தான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட குணத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. நாம் பிறரிடத்தில் மஷூரா கேட்கின்ற தன்மையும் வேண்டும், நம்மிடத்தில் மஷூரா கேட்டு வந்தால் அவர்களை மதிக்கவும் வேண்டும். இரண்டுமே மனிதன் எவ்வளவு உயர்ந்தவன் என்பதை காட்டுகின்ற செயல். நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளி, நீங்க நம்மள்கிட்ட வந்து கேட்கறீங்க. இல்ல அப்படிலாம் இல்ல, இருக்கு, அறிவு இருக்கு, என் சம்பந்தப்பட்ட அறிவு இருக்கு. ஆனா இது சம்பந்தப்பட்ட அறிவு உங்கள்கிட்ட தான் இருக்கு, அதுக்காகத்தான் வந்திருக்கேன்னு சொன்னா அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவோம். தனக்கு இருக்கிற அறிவு வேற, நாம இப்ப தெரிஞ்சுக்கிற அறிவு வேற என்றால் அதையும் நான் கேட்க மாட்டேன். என் அறிவை வச்சே நான் பார்ப்பிட்டுன்னா சரிக்கு விழுந்து விடுவோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் பெரியவர்களே. சரி, எந்த விஷயத்தில் நாம் மஷூரா கேட்கலாம் என்றால், எதுவெல்லாம் ஃபர்லாக இருக்கிறதோ, எதுவெல்லாம் வாஜிபாக இருக்கிறதோ, கட்டாயம் செய்தே ஆக வேண்டுமோ, அதிலே மஷூரா செய்யவே கூடாது. அதிலே மஷூரா செய்தால் ரப்பை கிண்டலாகவும் கேலியாகவும் அவனது சட்டத்தை அணுகுவதாக ஆகிவிடும். அவன் தொழு என்று சொன்னால் அதுல போய் நாளிலிருந்து நான் தொழுகலான் இருக்கேன், நான் தொழுவா வேணாமான்னு கேட்டான். அவன் தொழுதுதான் ஆகணும். ஒருவன் குடிக்க கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, அவன் சூதாட்டம் ஆடக்கூடாது, அவன் கிளம்புகளுக்கு செல்லக்கூடாது, தடை. இதை வந்து மஷூரா கேட்கிறார். நான் இனிமேல் குடிக்காம இருக்கலான் இருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னா பரவாயில்ல குடிங்க நான் சொல்லுவாங்க. ஒரு மனிதன் குடிக்க கூடாது என்பது தடை, விபச்சாரம் செய்யக்கூடாது என்பது தடை, கண்ட இடங்களுக்கும் போகாதே என்பது தடை. அந்த தடை செய்யப்பட்ட விஷயத்திற்கு மஷூரா தேவையில்லை. எது கட்டாயம் செய்தாக வேண்டுமோ அதற்கு மஷூரா தேவையில்லை. ஆனால் எந்த ஒரு விஷயத்திலே, குடும்ப விஷயமாக இருக்கலாம், அல்லது பொருளாதார விஷயமாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக இருக்கலாம், பொன் கொடுப்பதாக, அதாவது பெண் கொடுப்பதாக இருக்கலாம், பெண் எடுப்பதாக இருக்கலாம், மாப்பிள்ளையை பற்றி விசாரிப்பது, குடும்பங்களை பற்றி விசாரிப்பது, இவைகள் எல்லாமே மஷூரா. அப்படி மஷூரா கேட்டு வருகிறார் அல்லவா, நம்மிடத்தில் வந்து அவர் கேட்டால் நமக்கு என்ன பெயர் தெரியுமா? அல் முஸ்தஷாரு முக்தமனுன். யாரிடத்தில் மஷூரா கேட்கப்படுகிறதோ அவர் அமானிதம் தரப்பட்டவர். எனவே மிக கரெக்டாக மஷூரா கொடுங்கன்னு சொன்னாங்க. சிலர் நல்ல நேரமா வந்திருக்கீங்க, வாங்க உட்காருங்க, அவங்களுடைய வண்டவாளத்தை எல்லாம் வைக்கிறேன், கேட்டுட்டு போங்க என்று சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு குடும்பத்தை நடுத்தருவில் கொண்டு வரக்கூடாது. அதே நேரத்தில் இருக்கின்ற விஷயத்தை மறைத்தும் தலையில் கட்டக்கூடாது. அதிலேயும் கவனமாக இருக்க வேண்டும். என்ன அதுல மஷூரா கேட்டு வருகிற போது நாம எல்லாம் சொன்னா புறம் பேசினதாக ஆயிடாதா அப்படின்னு சில பேர் கேட்கிறார். அது புறமாக ஆகாது, எண்ணம் தூய்மையாக இருந்தால். ஏனென்றால் அவர்கள் சிக்கிக் கொள்வதை விட அவர்களுக்கு உரிய மஷூராவை கொடுத்தால்
அவர்கள் நல்ல முறையில் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போவார்கள் அல்லவா? இந்த இடத்தில் கடை வைக்கலாமா என்று கேட்கிறார். ஏற்கனவே இங்க 2-3 பேர் கடை வச்சாங்க, செட் ஆகல, அதனால கொஞ்சம் யோசிச்சுக்குங்க என்று சொல்ற. வாங்க வைங்க, பரவாயில்ல, 2 பேர் வச்சாங்க ஓடி போயிட்டாங்க, அது மாதிரி உங்களுக்கு நடக்காது, வந்து வைங்க என்று. என்ன நடந்தது? ஏற்கனவே என்ன நடக்க வாய்ப்பு இருக்கிறது? நம்மை நம்பித்தானே வந்து கேட்கிறார்கள். அந்த நம்பிக்கையில் எந்த துரோகமும் செய்திடக்கூடாது. மிக அழகாக சொல்ல வேண்டும். சந்தர்ப்பம் கழித்து விட்டது என்று அவனை சரிய வைப்பதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. சரி, வந்தவன் நம்மை நம்பி எல்லா செய்திகளையும் சொல்லுவான். தன் மனைவியை பற்றி சொல்லுவான், பிள்ளைகளை பற்றி சொல்லுவான், கடையை பற்றி சொல்லுவான், தன் வீக்னஸை சொல்லுவான், தன்னுடைய பிளஸை சொல்லுவான், தன் மைனஸை சொல்லுவான். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தால் நமக்கு என்ன பெயர் தெரியுமா? இன்னொரு பெயர் ரகசியம் காக்கும் பெட்டகம் என்று பெயர். நமக்கு என்ன பெயர்? ரகசியம் காக்கும் பெட்டகம். நம்மை அப்படித்தான் நம்பி வந்து சொல்லுகிறார்கள். அப்படி என்னால் அந்த சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் ரகசியமாக இருக்கும். யாருக்கும் மூச்சு விட்டக்கூடாது, யாருக்கும் சொல்லிடக்கூடாது. பிறகு விரோதமே ஏற்பட்டாலும் கூட சொல்லக்கூடாது. எவர் வந்து கேட்டாரோ, எவர் வந்து சொன்னாரோ அவரோடு விரோதம் ஏற்பட்டுடலாம். என்னைக்காவது விரோதமே ஏற்பட்டாலும் என்கிட்ட வந்து மசோரா கேட்டாருங்க, எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அவருக்கு ஒரு மனைவிக்கு வந்து செட் ஆகல, அவங்க பிள்ளைங்க இருக்காங்களே, ஒருத்தர் கூட உருப்படி இல்லை, எல்லாங்க கைவாளி பசங்க. அவரே சொன்னதுதான், நான் சொல்லல. நான் குடும்பத்தை வண்டவாளத்தில் தண்டவாளத்திலே வண்டவாளம் என்பார்கள். குடும்பத்தை கொண்டு வந்து நடுத்தவர்கள் நிப்பாட்டுறது அல்லாஹ் விடுவானா? ஹதீஸ்ல வருகிறது, நீ ஒரு முஃமினுடைய அந்த ரகசியமான செய்திகளை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக அவனை கேவலப்படுத்த நினைத்தால் அதே போன்ற ஒரு கேவலத்தை நீ சந்திக்காமல் உனக்கு மரணம் வராது. நம்மை பார்த்து எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். அந்த மஷூரா கேட்கிற போது கூட யார்கிட்ட கேட்கிறோன்றதுல கொஞ்சம் கவனமா இருக்கும். இப்ப பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு இன்ஜினியர்கிட்ட கேட்கலாம். பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா என்னங்க கம்பி போடலாம், அந்த கம்பியினுடைய அளவு என்னங்க, சிமெண்ட் என்னங்க, எதுன்னு அவர்கிட்ட கேட்கணும். அந்த ஈமான் வலுவாக இருக்கணும்னு சொன்னா உலமாக்கிட்ட கேட்கணும். ஈமான் வலுவாகிறதுக்கு என்ன செய்யலாம்? இப்ப உலமாக்கிட்ட வந்து நான் ஒரு வீடு கட்டலான் இருக்கேன், எத்தனை எம்எம் போட்டா சரியா இருக்கும், எவ்வளவு சிமெண்ட் போட்டா சரியா இருக்குன்னா, பாபா நமக்கு அதை பத்தி தெரியாதுங்க. அதே நேரத்தில் இன்ஜினியர்கிட்ட போய் உங்க கட்டடம் எப்படி வலுவா இருக்குதோ அந்த மாதிரிய ஈமான் வலுவா இருக்கணும், அதுக்கு ஏதாவது சொல்லுங்க. ஏங்க போங்க, பள்ளிவாசலுக்கு இமாம் சாப் இருப்பாங்க. யாரிடத்தில் எதை கேட்க வேண்டுமோ அவர்களிடத்தில் தான் அதை கேட்க வேண்டும், மாற்றி கேட்கக்கூடாது. சரி, கேட்டாதான் சொல்லணும், கேட்காம சொல்லக்கூடாது. ஒரு மஷூரா கேட்டு வர்றாரு, அவருக்கு நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சும்மா இருக்கிறவரு நீங்க சும்மா கிடங்க நான் சொல்றேன் அப்படின்ட்டு அவரு இடையில போகுதுட்டு உடனே கேட்டு வந்தாரு, பாப்பா நீங்க கொஞ்சம் போங்க, நான் இங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். யாரிடத்தில் கேட்கப்படுகிறதோ அவர் மட்டும்தான் மஷூரா சொல்லணும். மற்றவர்கள் சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் உள்ளே புகுந்து தன் கருத்தை சொல்லக்கூடாது. உடம்பு சரியில்லை, எந்த டாக்டர்கிட்ட பார்க்கலாம், உங்களுக்கு அனுபவம் இருக்கா, இது சம்பந்தமான சில்ட்ரன்ஸ் டாக்டர் இருக்காங்களா, நான் போற வாரங்களா, அந்த டாக்டர் காட்டுங்க. இன்னொருத்தர் வந்து அந்த டாக்டர் வேணாங்க மூத்தைக்குவாரு, இந்த டாக்டர் போடுங்க. உடனே அந்த டாக்டர் போயிடாதீங்க, அவ்வளவுதான் உங்களை காசையெல்லாம் கரைச்சிடுவார். அட அந்த டாக்டர் இல்லைங்க, அட இந்த டாக்டர் பா, நான் டாக்டர்கிட்ட போறதை விட இங்கே போயிருவோம் தெரியும். ஒரு மனிதனுக்கு மஷூரா என்று வருகிற போது ஆளாளுக்கு மஷூராவும் தரக்கூடாது. யாரிடத்தில் கேட்டு வருகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் மஷூரா தர வேண்டும். இப்படியாக மஷூராவினுடைய சட்டம் என்று பார்த்தால் ஒரு பெருமட்ட விஷயத்தை எழுதியிருக்கிறார்கள். அதிலிருந்து ஒரு சிலதை மட்டும்தான் சொல்லி இருக்கிறேன். மஷூரா யாரிடத்தில் கேட்கப்படுகிறதோ அவர் மஷூரா சொன்னால் அதை எடுத்து நடந்தே ஆக வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. அப்படி மஷூரா கொடுத்தவர், நான் சொன்ன மஷூராவை நீங்க எடுக்கவே இல்லை, நான் சொன்ன கடையில நீங்க போய் வாங்கவே இல்லை, நான் கொடுக்க சொன்னேன் கொடுக்கல, எடுக்க சொன்னேன் எடுக்கல, இனிமேல் நம்மகிட்ட மஷூரான்னு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நஊது பில்லாஹ் இருந்தாரு மிகப்பெரிய அகம்பாவத்தின் வெளிப்பாடு. நாம் மஷூரா தருகிறோம், அவ்வளவுதான். பிறகு நாமே சொல்லிவிட வேண்டும், இது என்னுடைய ஆலோசனை, எது உங்களுக்கு சிறப்பாக படுகிறதோ
அல்லது இதைவிட சிறப்பான மஷூரா உங்களுக்கு கிடைத்தால் அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்கள் என்று பெரிய மனதோடு சொல்லி அவர்களை அனுப்ப வேண்டும். நாம் சொன்ன மஷூராவை அவர் ஏற்றுக்கொள்வதாக தெரிந்தால் உடனே துவா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், என்னிடத்தில் வந்து கேட்டார், ஒரு மஷூரா தந்திருக்கிறேன், அந்த மஷூரா அவருக்கு முன்னேற்றத்திற்கு காரணமாக ஆக்கிவிடும், அது அவருக்கு வெற்றிக்கு காரணமாக்கிவிடு. என் மஷூராவை கேட்டு அவர் நடந்த தோல்வியிலே, அவர் சிக்கலிலே அல்லது நஷ்டத்திலே ஆகிவிடக் கூடாது ரப்பே என்று அவருக்காக துஆ செய்கிற கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளங்கியவள் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வான்.